ஜார்க்கண்ட் மாவட்டத்தில் உள்ள ரைத்தி தொகுதியில் உள்ள கும்லா கிராமம் காவல்துறை மற்றும் சிஆர்பிஎஃப் படையினர் மீதான தாக்குதல்கள் இங்கு நிகழ்ந்துள்ளன. கும்லா கிராமத்தை போலவே நாட்டில் உள்ள 10 மாநிலங்களில் உள்ள சுமார் 100 மாவட்டங்கள் நக்சலிசத்தின் கடுமையான பிரச்சனையை எதிர்கொண்டுள்ளன. ஆனால் ஆகஸ்ட் 2014க்கு பிறகு அந்த பகுதி முழுமையாக மாறியுள்ளது. கடினமான பகுதிகளில் மொபைல் டவர்களை நிறுவவும் திட்டம் நிறைவேறியுள்ளது. இந்த கோபுரங்கள் பசுமை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முழுமையாக நிறுவப்பட்டுள்ளன. இந்த தொலைத்தொடர்பு கோபுரங்கள் முழுக்க சோலார் மின்சக்தியில் இயங்குகின்றன. இவை மின்சாரம் இல்லாமல் 7 நாட்கள் தொடர்ந்து செயல்பட முடியும். மொபைலின் வருகை இங்குள்ள மக்களின் வாழ்க்கையில் சாதகமான பல பலன்களை ஏற்படுத்தியுள்ளது. घर का कोई परिवार बाहर में है, वो कब आ रहा है, जब आ भी रहा है तो कैसे आ रहा है, कहाँ पहुँचा, फिर ठीक है कि बीमार है, उसको जानकारी लेते हैं. कोई एक्सीडेंट हो गया, कुछ भी हुआ तो हम लोग तुरंत खबर दे सकते हैं. चाहे किसी को बीमार पड़ जाते हैं तो डॉक्टर से भी हम लोग तुरंत बात कर सकते हैं. चाहे कि सरकारी योजना का भी कोई खबर देना रहता है तो हम लोग तुरंत दे सकते हैं. कहीं आना या जाना रहा तो घर में हम लोग सूचित कर पाते हैं. हम लोग को जाना पड़ता था उधर जंगल तरफ बात करने के लिए, और उधर भी नेटवर्क नहीं रहता था. कहाँ घूम के बात करते थे, और अभी तो नेटवर्क आ गया तो घर में ही बात करते हैं. टावर नहीं होता था तो हमारा कंपनी हेडक्वार्टर चाहे बटालियन हेडक्वार्टर पे बात नहीं हो सकती थी, जिसके वजह से काफ़ी परेशानी होती थी. हफ्तों भर 15 दिन तक बात नहीं होती थी तो घर के लोग नाराज रहते थे, कहाँ है मेरा लड़का, नहीं है. मालाजार में सर ऐसा होता है, अभी एक डिलीवरी केस है तो पासगत पर फ़ोन करता है तो वहाँ से एम्बुलेंस भेज देता है वो लोग. ऐसा में बहुत सुविधा हो गया हम लोग का. फ़ोन आने से हमारा अभी ऐसा पैदा होता है जैसे कि होलसेलर से हम सामान मंगाने से भी अभी पटक के यहाँ आ जाता है गाड़ी में. जो फ़ोन नहीं था हम खुद जाना पड़ता है. ये टेलीफोन आ गया है तो मोबाइल फ़ोन आ गया है तो हम लोग आराम से घर में बैठ के हम लोग अपना दूर का रिश्तेदारों से बात करता है. हम लोग का दादी लोग बीमार होने से, बेटी लोग बीमार होने से हम लोग फ़ोन करता है डॉक्टर को. डॉक्टर भी प्यार से आ जाता है. फ़ोन जब कभी दिक्कत होगा तो हम लोग फ़ोन से बुला लेते हैं. तो ऑफिसर को तो बुला नहीं पाता है, लेकिन पुलिस और मेडिकल सीधे अपना परिवार होगा तो फ़ोन से बुला के मेरा ऐसे तकलीफ़ है तो आपका गाड़ी गुड़ा है, आप आइए. हमारा तो गाड़ी गुड़ा नहीं है, आप लेके मेडिकल पहुंचा दीजिए. इसी में काम करते हैं, मोबाइल में ऐसे बात करके बुलाते हैं. सरकार दिल्ली में न हो, सरकार रांची में न हो, सरकार हिंदुस्तान के नागरिक की हथेली में हो. ये काम है डिजिटल इंडिया का. मोबाइल सेवा आज जन जन के पास मोबाइल है, इसीलिए सरकार ने भी देश की प्रगति को मोबाइल से जोड़ने की जिम्मेदारी ली है. मोबाइल सेवा के तहत सरकार और उसके विभागों की सभी सुविधाएं और जानकारियां देशवासियों को उनके मोबाइल पर ही मिल जाएंगी. ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள். இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான திட்டங்கள்ன்றது என்ன? இன்னைக்கு நம்ம எல்லார் கையிலையும் தொலைபேசி இருக்கு இல்லையா? 2 கோடியாக 2014 இருந்தது உற்பத்தியில். ஆனால் 2021 இன்னைக்கு நம்ம 200 கோடியாக அந்த அளவிற்கு ஒரு வருஷத்துக்கு 30 கோடி அளவிற்கு நம்ம தயாரிக்கிறோம். நிறைய நம்ம ஏற்றுமதியும் பண்ணுறோம்.
மின்னணு தளம் வாயிலாக பொதுமக்களுடன் நேரடி உரையாடல் தொடங்கியுள்ளது. மக்களுக்கு உமாங் செயலி, டிஜி லாக்கர் போன்ற வசதிகள் எளிய வெளிப்படையான மின்னணு வசதிகளை வழங்கியுள்ளன. யூமேங் அப்படிங்கிறது யூனிஃபைடு மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ், அதோடைய மொத்த சின்ன சுருக்கமான வடிவம் தான் யூமேங்கிறது. ஸோ யூமேங் என்ன செய்கிறது அப்படின்னா, இந்த ஆப் வந்து உங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் அவருடைய அதன் கீழ் உள்ள பல்வேறு துறைகள், கிட்டத்தட்ட ஒரு 250 துறைகள் சொல்கிறாங்க. அந்த துறைகள் தெரிகிற ஒரு கிட்டத்தட்ட 20,000 சேவைகள். ஸோ இந்த அத்தனை சேவைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பில் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் இப்போ ஒரு இபி பில் கட்டணும், ஒரு டிடிஹெச் ரினியூவல் பண்ணணும், இந்த மாதிரி பல்வேறு சேவைகள், ஒரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்தையுமே ஒரு இன்டகிரேட் பண்ணி கொடுக்குற ஒரு ஆப் தான் அது வந்து யூமேங்கிறது. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி பல்வேறு இந்திய அரசு மத்திய அரசு தருகிற பல்வேறு சேவைகளை ஒருங்கிணைத்து ஒரே இடத்துல இருக்குது. இந்த ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் இதுலேருந்து பல்வேறு சேவைகளை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். பொதுவாக இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை நீங்கள் பல்வேறு சமூகத்தின் பல்வேறுபட்ட மனிதர்கள், விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள், அவர்களுக்கான சேவைகள், அவர்களுக்கான திட்டங்கள், அது என்னென்ன இருக்குது, அதை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் நீங்கள் இந்த ஆப்பில் நீங்கள் பார்க்க முடியும். பாஸ்போர்ட், ஆதார் போன்ற பல்வேறு சேவைகளோட இன்டகிரேட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுடைய ஆதார் கார்டுடைய வேலிடேஷன் அந்த இதெல்லாமே நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஒரு ஆதார் கார்டில் ஒரு மாற்றம் சேஞ்ச் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்னா நீங்கள் இதன் மூலமாக பண்ணலாம். அதுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் ட்ராக் பண்ணுற அப்ளிகேஷன் ட்ராக் எல்லாமே இதுலேருந்து பண்ணிக்கலாம். ரொம்ப பாதுகாப்பான ஆப் இது. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட கோடிக்கணக்கானவர்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி நடைமுறையில் இருக்கிறது. ஸோ அதனால் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஆப் இது. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க. நமது மதிப்பிற்குரிய பிரதம மந்திரி அவர்கள் சாதாரண நகரவாசிகளின் நன்மைக்காக அனைத்து யோஜனைகளுக்கும் ஒரு உருவத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சக்தியின் ஒரு பெயர் ஜாம், அதாவது ஜன்தன், ஆதார் மற்றும் மொபைல். இந்த சக்தியின் மிகப்பெரிய உருவம் டிஜிட்டல் இந்தியா மிஷன். இந்த டிஜிட்டல் இந்தியா மிஷனை நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் கொண்டு போய் சேர்க்க நமக்கு தேவை ஒவ்வொரு நகரவாசிகளின் டிஜிட்டல் அடையாளம். இது அவர்களுக்கு ஆதார் கார்டு மூலமாக கிடைக்கிறது. ஒரு முறை டிஜிட்டல் அடையாளம் உருவானதும் அனைத்து வகை டிஜிட்டல் வசதிகளையும் அனுபவிக்க உங்களுக்கு தேவையானது டிஜிட்டல் கனெக்டிவிட்டி. இது ஒவ்வொரு நகரவாசியையும் சென்றடைய தேவையானது மொபைல். இது இருக்கும் ஒவ்வொரு நகரவாசிகளையும் நாங்கள் அன்போடு டிஜிட்டல் உலகத்திற்கு அழைக்கின்றோம். இப்போது இதன் மூலம் எந்த ஒரு நகரவாசியும் எந்த ஒரு அப்ளிகேஷனையும் எங்கிருந்து வேண்டுமானாலும் காணலாம். அதற்காக அவர்கள் எங்கும் போக வேண்டிய அவசியமில்லை, எந்த வரிசையிலும் நிற்க வேண்டிய அவசியமில்லை, எந்த செலவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. உங்கள் அப்ளிகேஷன் மிகவும் பத்திரமாக பாதுகாக்கப்படும். ஏனென்றால் நீங்கள் செய்ய போகிறீர்கள் அதில் இ-சைன். அப்ளிகேஷனை ஃபில் செய்து விட்டீர்கள், அதனோட டாக்குமெண்ட்ஸை கொடுத்தாக வேண்டுமே, அதற்கு என்ன செய்வீர்கள்? அதற்காக நீங்கள் பஸ், ட்ரெயின், ஆட்டோ என அடிபட்டு இடிபட்டு காப்பீஸ், ட்ரூ காப்பீஸ் என்று கொடுக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. இந்த வேலையையும் நீங்கள் ஆன்லைனிலேயே செய்யலாம். டிஜிட்டல் லாக்கர் மூலமாக நீங்கள் உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட்டுகளை உங்கள் லாக்கரில் ஒருமுறை வைத்துவிட்டால் வாழ்நாள் முழுக்க அதை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் யாரோடு வேண்டுமானாலும் மிக மிக விரைவாக பகிர்ந்து கொள்ளலாம். डिजिटल लॉकर के बारे में नहीं सुना क्या? हाँ, वही जिसमें आप अपने सारे इंपॉर्टेंट डॉक्यूमेंट स्कैन करके डिजिटली स्टोर करते हैं. இ லாக்கர். ஸோ இது வந்து மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் வந்து அறிமுகப்படுத்திய ஒரு மிக முக்கியமான ஆப். பரவலாக பல கோடி பேர் புழக்கத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஆப் அது. இந்த ஆப் என்ன செய்யுதுன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டு உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்கள் ஒரு ஆதார் கார்டு வச்சுருந்தீங்கன்னா, ஆதார் கார்டு ஹோல்டராக இருந்தால் நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 1 GB ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு விவரங்களை கொடுக்கணும். ஸோ அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ஷெல்ஃப் கிடைக்கும். 2 புக் ஷெல்ஃப் மாரி கொடுக்கும். அந்த ஷெல்ஃபில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பல்வேறு விதமான ஐடென்டி சர்டிஃபிகேட்ஸ், இங்கே வந்து உங்களுடைய பேன் கார்டு, ஒரிஜினல் பேன் கார்டு, பாஸ்போர்ட், இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டிஜிட்டல் காப்பியை இதில் வந்து நீங்கள் வந்து சேகரித்து வைத்துக்கொள்ளலாம். இது தவிர உங்களுடைய பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, முக்கியமான சர்டிஃபிகேட், லேண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் கூட அதையும் ஸ்கேன் பண்ணி இதில் பத்திரமா வச்சுக்கலாம். இது வந்து ஒரு டிஜிட்டல் எப்படி நம்ம வந்து மணி லாக்கர் மாதிரி எப்படி பணத்தை நம்ம லாக்கரில் பத்திரமா வச்சுருக்கோமோ அதுபோல்
நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ், நம்மளுடைய ஐடென்டி சர்டிஃபிகேட், ஸோ இதெல்லாமே பத்திரமா வச்சிருக்காத இந்திய அரசு கொடுக்குற ஒரு முக்கியமான ஆப் இது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு உங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து நிரூபிக்கிறதுனா நீங்கள் அதுக்கான ஜெராக்ஸ் கொடுத்து அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேஷன்லாம் பண்ணணும். பட் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்க்கான அந்த டிஜிட்டல் லாக்கர் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா, இப்போ ஒரு வேளை பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து அவர்களே வந்து டிஜிட்டல் லாக்கரில் போயிட்டு அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ இந்த சைனிங், வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற பேப்பரில் இல்லாமல் இது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கிற மாதிரியான சேவைகளை இந்த ஆப்பின் மூலம் பெற முடியும். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அது வேலிடிட்டி சர்டிஃபிகேட் உண்டு. நீங்கள் ஒரு டிராஃபிக்லையோ இல்லை ஒரு ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, அங்கே இருக்கிற டிக்கெட் பரிசோதகர்கிட்ட நீங்கள் காமிக்கணும்னா உங்களுடைய ஒரிஜினல் ஐடி காட்ட வேணால் நீங்கள் இந்த டிஜிட்டல் லாக்கரே காமிக்கலாம். உங்கள் டிராஃபிக் போலீஸு, ஏர்போர்ட்டில் உங்களுடைய ஐடென்டி எங்கெல்லாம் உங்களுடைய ஐடென்டி உங்களுக்கு காமிக்கணுமோ அந்த இடத்துலலாம் வந்து உங்களுடைய கார்டு காமிப்பால இந்த இது காமிக்கலாம். அதுக்கான முழுமையான ஒப்புதல் உண்டு. இந்த டிஜிட்டல் லாக்கருங்கிறது உங்களுடைய மொபைலில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஆப். ரொம்ப பிரபலமான ஆப், பல கோடி பேர் பயன்படுத்திட்டு ஒரு ஆப் அது. ஸோ அதனால் இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லி இதை பயன்படுத்த சொல்லுங்கள். ஏதாவது ஒரு அவசர சூழ்நிலையில் உங்களுக்கு பணத்தேவை ஏற்பட்டால் அதுவும் சுலபமாக பூர்த்தியாகிவிடும் அரசாங்கத்தின் பேகவ் மூலமாக. அதன் பிறகு பேமெண்டின் ரெக்கார்டும் உங்களுக்கு ஜன் தன் பேங்க் மூலமாக கிடைத்துவிடும். இப்பொழுது அரசாங்கத்தின் அனைத்து யோசனைகளும் சேவைகளும் டிஜிட்டைஸ் செய்யப்பட்டு வருகிறது. இதில் முக்கியம் என்னவென்றால் இந்த வேலைகள் அனைத்தும் எப்பொழுது வெற்றி பெறும் என்று கேட்டால் இப்புரட்சியை பற்றி அறியாத மக்களுக்கு இதை பற்றி புரிய வைக்க வேண்டும். இதற்காகவே தேசத்தில் ஒரு மிகப்பெரிய வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. Digital empowerment of citizens through a universal digital literacy program is one of the key vision areas under the Digital India program. Digital Saksharta Abhiyan was launched as part of this vision in August 2014 by Honorable Prime Minister Shri Narendra Modi to enable citizens to reap the benefits of Digital India. हम डिजिटल इंडिया के माध्यम से आईटी के धरातल पर यूनिटी का मंत्र को साकार करना चाहता है. அவ்வகுப்பின் பெயர் நேஷனல் டிஜிட்டல் லிட்ரசி மிஷன். இதில் ஏறக்குறைய 3 கோடி மக்களுக்கு கணினி மற்றும் இணையதளத்தை பற்றிய அடிப்படை கல்வியை பயில்விக்கிறார்கள். அவர்கள் வசதிக்காக மைகவ் என்ற பிளாட்ஃபார்மும் உள்ளது. माईगव, देश बनता है देशवासियों से. देश की प्रगति को देशवासियों से जोड़ने के लिए सरकार ने माईगव का मंच बनाया है. विश्व की सबसे बड़ी और अनूठी पहल के जरिए देशवासी खुद सुझाएंगे कि वो कैसे देश के काम आ सकते हैं. नए विचार, अनूठे सुझाव, नई तकनीकों से देशवासी राष्ट्र निर्माण में अपना योगदान दे रहे हैं. மை கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப், இது வந்து மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வ ஒரு ஆண்ட்ராய்டு ஆப். வந்து இது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு சாதாரண குடிமகனாக நீங்கள் வந்து இந்த அரசுக்கான சில விஷயங்கள், சில ஆலோசனைகளை தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லை உங்களை இந்த அரசுடைய செயல்படும் விதம், அரசினுடைய திட்டங்கள், இதை பற்றின உங்களுடைய ஆலோசனை தெரிவிக்கணும்னா நீங்கள் நேரடியாக உங்களுடைய ஐடியாஸை வந்து இந்த ஆப்பில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம், நீங்கள் இதில் கொடுக்கலாம். ஸோ அதுக்கான ஃபாரம்ஸ் இதில் கொடுக்குது. உங்களுடைய ஐடியாஸை வந்து விரிவாக எழுதி அதை அப்லோட் பண்ணலாம். இதற்கு பொதுவாக இதனுடைய நோக்கம், இந்த ஆண்ட்ராய்டு ஆப்போட நோக்கம் என்னென்னா, குடிமக்களுக்கும் அரசுக்கும் அரசு எந்திரத்துக்கும் நடுவில் அந்த இடைவெளியை குறைப்பது, மக்களோடு நெருங்கி கடைக்கோடி குடிமகனோடும் தொடர்பில் இருப்பது தான் இந்த ஆப்போட பிரதான நோக்கம். அந்த வகையில் அரசு, மத்திய மாநில அரசினுடைய பல்வேறு விதமான திட்டங்கள் கடைக்கோடி குடிமகனுக்கும் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அவர்கள் வந்து அதை சம்பந்த திட்டங்களை மையப்படுத்தி அந்த திட்டங்களுடைய சாதக பாதகங்கள், அந்த அதனுடைய அம்சங்கள், முக்கியமான அம்சங்கள் குறித்து பல்வேறு மக்களுக்கு சொல்கிறதுக்காக அந்த விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்களை இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் கிடைக்கும். ஒரு வெல்ஃபேர் சம்பந்தமான ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் இதில் போய் பார்க்கலாம். ஒரு ப்ரொமோஷன்ஸ், ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் பற்றின ஒரு ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இது தவிர இந்த ஆப்பை பயன்படுத்துகிற பயனாளிகளை வந்து அவங்களுடைய பற்றின அரசியல் பற்றிய திட்டங்கள் பற்றின ஒரு கேள்விகளுக்கு பதில் சொன்னால் அதுக்கான
பரிசு தருவது, அவர்களை அப்ரிஷியேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களையும் தொடர்ந்து இதில் செய்கிறாங்க. பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு வந்து அவார்ட் தரப்படுகிறது. அதெல்லாமே இதில் செய்கிறாங்க. இந்த ஆப் வந்து நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் NIC வந்து இதை டெவலப் பண்ணது. அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பில் வந்து கிரியேட்டிவ் கார்னர்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து அரசுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவ் ஐடியாஸ் ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னால் அந்த கிரியேட்டிவ் கார்னரில் உங்களுடைய சஜஷன்ஸ் வந்து உங்களை பற்றின குறிப்போடு அதை சப்மிட் பண்ணலாம். இது நல்ல ஐடியாஸ் இருந்தால் சம்மந்தப்பட்ட அமைச்சகம் வந்து உங்களை தொடர்பு கொள்ளும். இது தவிர வந்து மாதந்தோறும் நடக்கிற பிரதமரோட மன் கி பாத், இந்த மனதின் குரல் அந்த நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பிரதமர் பேசலாம், அது தவிர இப்போ சென்ற மாதத்திற்கான உங்களுடைய விமர்சனங்கள், அந்த மாதிரி விஷயங்கள், அந்த விஷயங்களையும் நீங்கள் இதில் வந்து பதிவு பண்ணலாம். இது இவங்க கொடுக்குற இன்புட்ஸை பொறுத்து மன் கி பாத்தில் பல விஷயங்கள் இடம்பெறுகின்றன. மன் கி பாத் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட வேண்டும், அதில் என்னென்னலாம் செய்யலாங்கிற ஒரு ஆலோசனைகளும் இதை செய்கிறதுக்கான தனி ஒரு செக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. மன் கி பாத் நீங்கள் வந்து ஒரு வேளை மிஸ் பண்ணிங்கன்னா அதை பற்றின ஆடியோ வீடியோ தொகுப்பும் இதில் கிடைக்குது. அடுத்தடுத்து என்ன வரப்போகுது, அதுக்கான அந்த ஸ்மார்ட் பிளான் என்ன, அடுத்த ஃபியூச்சருக்கான அடுத்த ஆண்டுகளுக்கான என்ன இலக்கு, அப்போ அந்த இலக்குகள் மூலமாக நம்ம இதுவரைக்கும் அடைஞ்சிருக்க வெற்றிகள் என்ன, உதாரணத்துக்கு கோவிட் எடுக்கும்போது கோவிட்டில் என்ன மாதிரியான எத்தனை கேசஸ் இன்னைக்கு இருக்காங்க, ஸோ என்ன ஸ்டெப்ஸ், எவ்வளோ பேர் கோவேக்சின் போட்டிருக்காங்க, ஸோ அதை பற்றின ஒரு அப்டுடேட் டேட் எல்லாமே இந்த இதில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தடுத்து அரசின் அடுத்த கட்ட திட்டங்கள் பற்றின விஷயங்களையும் நிறைய இதில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்க. இனி உங்கள் மனதில் உள்ளதை அரசாங்கத்தோடு பகிர்ந்து கொண்டு நம் நாட்டின் முன்னேற்றத்தில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் போலவே இந்த முறையும் நமோ செயலியில் மைகவ் தளத்தில் நீங்கள் எனக்கு ஏராளமான ஆலோசனைகளை வழங்கி இருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் என்னை உங்கள் குடும்பத்தின் ஒரு உறுப்பினராக எண்ணி உங்கள் வாழ்க்கையின் சுகதுக்கங்களையும் என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் இளைஞர்கள் பலருண்டு, மாணவ மாணவியர் பலருண்டு. மனதின் குரல் என்ற நம்முடைய குடும்பம் தொடர்ந்து பெருகி வருகிறது. மனங்களாலும் இணைந்து வருகின்றார்கள், நோக்கத்தாலும் இணைந்து வருகின்றார்கள். நம்முடைய ஆழமான உறவுகள் நமக்குள்ளே ஆக்கபூர்வமான பிரவாகத்தை தொடர்ந்து பெருக்கெடுக்கச் செய்து வருகிறது என்பது எனக்கு உள்ளபடியே மிகுந்த நிறைவினை கொடுக்கின்றது. மக்களின் வங்கி கணக்கை ஆதார் மற்றும் கைபேசியுடன் இணைத்ததன் மூலம் இடைத்தரகர்களின் இடையூறு நீக்கப்பட்டுள்ளது. ஊழல் வேரோடு அழிக்கப்படுகிறது. இன்று 1.5 லட்சத்திற்கும் அதிகமான பஞ்சாயத்துகளில் அதிவேக இணைய வசதி உள்ளது. கிராமங்களில் 3.25 லட்சத்திற்கும் அதிகமான பொது சேவை மையங்களும் உள்ளன. இத்தகைய வசதிகளினால் மக்களின் வாழ்க்கை முறையில் நல்ல மாற்றங்கள் தென்படுகின்றன. மலிவான தரமான மொபைல் போன்கள் இன்று ஒவ்வொரு கிராமத்தினரின் கைகளிலும் தென்படுகிறது. அவர்கள் வலிமை பெறுவதற்கான அடையாளம் தெரிகிறது. डिजिटल इंडिया यानी सबको अवसर, सबको सुविधा, सबकी भागीदारी। डिजिटल इंडिया यानी सरकारी तंत्र तक हर किसी की पहुंच। डिजिटल इंडिया यानी पारदर्शी, भेदभाव रहित व्यवस्था और भ्रष्टाचार पर चोट। डिजिटल इंडिया यानी तेजी से लाभ, पूरा लाभ। डिजिटल इंडिया यानी मिनिमम गवर्नमेंट, मैक्सिमम गवर्नेंस। கொரோனா தொற்று பரவல் காலத்தில் மக்கள் அதிகமாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகின்றனர். 2015ஆம் ஆண்டு முதல் இந்த திசையில் மத்திய அரசு பெரும் பணியை செய்துள்ளது. ஒரு வலுவான சமுதாயத்தின் உயிர்நாடி ஆதாரமாக மாறியுள்ள ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கும் முன் முயற்சிகள் இதில் செய்யப்பட்டுள்ளன. தொழிலாளர்களின் வாழ்க்கை, பெண்களின் வாழ்க்கை, கிராமங்கள் மற்றும் ஏழைகளை சென்றடையும் நிர்வாகம் ஆகியவற்றை எளிதாக்குதல் அல்லது நுகர்வோர் பாதுகாப்பு என எதுவாக இருந்தாலும் அரசியல், ஆளுகை, ராஜதந்திரம் ஆகியவற்றுக்கான முக்கிய அடிப்படையாக இது மாறியுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பம் நாட்டின் புது யுகத்திற்கான அறிவிப்பாக மாறியுள்ளது. देश में डिजिटल इंफ्रास्ट्रक्चर और डिजिटल ट्रांजैक्शन के लिए जो काम पिछले 6-7 वर्षों में हुआ है, उसका लोहा आज दुनिया भी मान रही है। विशेषकर भारत में फिनटेक का बहुत बड़ा आधार तैयार हुआ है। ऐसा आधार
तो बड़े बड़े देशों में भी नहीं है। देशवासियों का पॉजिटिव माइंडसेट फिनटेक सॉल्यूशन को एडॉप्ट करने की उनकी क्षमता भी असीम है। इसलिए ये आज भारत के युवाओं, भारत के स्टार्टअप इकोसिस्टम के लिए भी बेहतरीन मौका है। 2010 ஆண்டு பல்வேறு பண பரிவர்த்தனை முறைகளை அறிமுகப்படுத்தியது. RTGS, ECS, NEFT போன்றவை இதில் அடக்கம். 2020 ஆண்டிலிருந்து RTGS, NEFT, NACH, IMPS, UPI, NETC, BBPS, ரூபே கார்ட்ஸ், PPI போன்ற முறைகள் நடைமுறையில் வந்துள்ளன. 10 ஆண்டுகள் முன்னர், அதாவது 2011 வரிசையில் நின்று நேரடி பண பரிவர்த்தனை 89% வரை நடைபெற்று வந்தது. 10% மின்னணு பரிவர்த்தனையும் வங்கி அட்டை மூலமாக 1% பரிவர்த்தனையும் நடைபெற்றது. 2020 மின்னணு பரிவர்த்தனையும் 10%லிருந்து 75% உயர்ந்தது. வங்கி அட்டை மூலமாக பரிவர்த்தனை 1%லிருந்து 4% உயர்ந்தது. இந்த ஃபின்டெக் தொழில்நுட்பத்திற்கு NPCI நிறுவனத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது. जिस दिन से वाईफाई लगाया ना, उस दिन सारी समस्याएं हल हो गई हैं। पहले हम सुनते थे कि इसमें देखते क्या है, हमें यही नहीं पता था ये यूज होता, हम घबराते थे कि पता नहीं इसमें है क्या चीज़। बच्चे बड़ी मतलब खुशी से देखते हैं क्योंकि यहाँ लगा हुआ है, तो उसको एकदम मतलब देखते हैं ना तो उनकी जिज्ञासा बढ़ती है कि हम देख के ये पढ़ रहे हैं। पहले तो बहुत कम बच्चे आते थे, अब उसको देख देख के सब आते हैं। விவசாயிகளை பொறுத்தவரை இந்த டிஜிட்டல் இந்தியா பிளாட்ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய புரட்சியாக உருவெடுக்கப் போகிறது. ஏனென்றால் இந்த பிளாட்ஃபார்மில் தான் நாட்டில் இருக்கும் அனைத்து மண்டிகளும் ஒன்று சேர்க்கப்படுகின்றன. மேலும் தொலைதூரத்தில் இருக்கும் நம் நாட்டு விவசாயிகளுக்கு வானிலை அறிக்கை, விதை, உரம் இது போன்ற பல பயனுள்ள விஷயங்களின் விவரங்கள் அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதுவும் ஆன்லைனில். இதன் மூலம் அவர்களது வியாபாரமும் வளர்ச்சியடையும், வாழ்க்கை தரமும் முன்னேறும். இது போன்ற எண்ணிலடங்கா எத்தனையோ வசதிகளை நம் இந்திய அரசாங்கம் கொண்டு வருகிறது. உங்கள் வீட்டிற்கு, வயலிற்கு, அலுவலகத்திற்கு, பள்ளிக்கு, கல்லூரிக்கு, மருத்துவமனைக்கு, ஏன் உங்கள் வீட்டு வாசலுக்கு, அதுவும் ஆன்லைனில். இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் எலக்ட்ரானிக் சாதனங்களை வாங்குவதில் முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை தயாரிப்பதில் நாம் அதை விட்டு தள்ளுங்கள். இப்போது மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியாவின் இணைப்பால் நம் பாரதம் உலகிலேயே மிக பெரும் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக உருவெடுக்கப் போகிறது. இப்போது நம் நாட்டில் இளைஞர்கள் எலக்ட்ரானிக்ஸில் ஆராய்ச்சியாளர்களாக, கண்டுபிடிப்பாளராக தம்முடைய திறமையை மேம்படுத்திக் கொள்ளவும் இது மிகவும் உதவியாக இருக்கும். இனி நம் டிஜிட்டல் இந்தியா இப்படித்தான் இருக்கப் போகிறது. முழுமையாக, தன்னம்பிக்கையோடு, வெளிப்படையாக, பொறுப்புணர்ச்சியோடு, சரிசமமாக, டிரான்ஸ்பரண்ட், அக்கவுண்டபிள், அதோடு சிட்டிசன் ஃப்ரெண்ட்லி. இனி பணமும் மிச்சம், நேரமும் மிச்சம், அதுவும் எந்தவித சிரமமும் இல்லாமல். இனி ஊழல் என்ற பேச்சிற்கே இடம் இருக்காது. அடடா, இங்க பாருங்களேன். சப்மிட், என்டர், அனுப்பியாச்சு, போயிடுச்சு. இப்ப நான் காலேஜ் கிளம்புறேன். அட, இது அவர்களே தான். நம்முடைய இன்னொரு பாரதம். பேப்பர் ஃப்ரீ, லைன் ஃப்ரீ, டென்ஷன் ஃப்ரீ. இதுதான் டிஜிட்டல் இந்தியா. பவர் டு எம்பவர்.